ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னிடம் எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்காமல் எதுவாக இருந்தாலும் நான் வெளிப்படையாகவே சொல்லிவிடுகிறேன். ஏனென்றால் உன்னிடம் மறைத்து மறைத்து வைத்து வைத்து என்னுடைய பிள்ளை எந்த ஒரு விஷயத்திலும் கவலைப்படக்கூடாது. எல்லா விஷயத்திலும் என்னுடைய பிள்ளை தெளிவாக இருக்க வேண்டும், எல்லா இடத்திலும் என்னுடைய பிள்ளை நல்லபடியாக வாழ வேண்டும் என்று நான் நினைத்து நினைத்து என்ன தெரியும் ஆகிவிட்டது. உனக்கு எதுவுமே தெரியாமல் உனக்கு மறைத்து மறைத்து வைத்து வைத்து நீ எல்லா தைரியத்தையுமே விட்டுவிட்டாய். ஏனென்றால் சாய் பார்த்து கொள்வார் என்று சொல்லி சொல்லி உன்னுடைய தைரியத்தையே நீ விட்டுவிட்டாய். ஆனால் இதற்கு மேல் நான் உனக்கு தைரியத்தை கொடுக்க வேண்டும். அது மட்டும் அல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடக்கிறது, என்னென்ன விஷயங்கள் நடக்கப் போகிறது என்பதையும் நான் சொல்ல வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன். அதனால் சற்று அமைதியாக நான் என்ன சொல்கிறேன் என்று கேள். முழுமையாக நான் என்ன சொல்கிறேன் என்று தெரியாமல் நீ பாட்டுக்கே உன்னுடைய இஷ்டத்திற்கு எதையும் நினைத்து கொள்ளாதே. புரிகிறதா? நான் எது சொன்னாலுமே உனக்கே தெரியும். காரணம் இல்லாமல் எதையும் நான் சொல்ல மாட்டேன். எல்லா விஷயத்தையும் காரண காரியத்தோடு தான் எல்லாமே நான் உன்னுடைய காதுக்கு வந்து சேர்ப்பேன். அதிகமாக சிலர் சொல்லலாம், சாய் உன்னோடு இருக்கிறார் என்றால் ஏன் உன்னுடைய வாழ்க்கையை இன்னும் சரி செய்யவில்லை? நீ சாயை தானே அதிகமாக வணங்குகிறாய். சாய் என்றால் உனக்கு மிகவும் பிடிக்கும் தானே, ஆனால் ஏன் உனக்கு இன்னும் சாய் எதுவும் செய்யவே இல்லை? அப்படி இருந்தால் ஏன் சாயை நீ வணங்குகிறாய் என்று அத்தனை பேரும் உன்னை கேள்விக்கு மேல் கேள்வி கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு சொல்லும் ஒரே ஒரு பதில் என்ன தெரியுமா? இவ்வளவு தூரம் என்னை சாய் வைத்திருப்பதே பெரிது என்றுதான் நீ உன்னுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு பதிலாக சொல்வாய். எல்லாமே எனக்கு தெரிந்த ஒன்றுதான். என்னுடைய அழகான பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் 2 மணி நேரத்திற்குள் நான் சொல்லும் விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய குடும்பத்திலும் சரி, பண கஷ்டமானது அளவுக்கு மீறி இருக்கிறது. வெளியில் போய் கேட்டு உங்களுக்கு எந்த ஒரு இடத்திலும் உதவி கிடைக்காமல் இப்பொழுதுதான் ஒரு இடத்தை நான் காட்டி அந்த இடத்தில் உதவிக்காக நீங்கள் போய் இருக்கிறீர்கள். சொல்லப்போனால் ரொம்ப நாளாக அந்த இடத்தில் உதவி கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறீர்கள். இன்றும் அதற்கான ஒரு விஷயத்தை அவர்கள் சொல்லவே இல்லை. ஆனால் இன்று இன்னும் 2 மணி நேரத்திற்குள்ளேயே உன்னுடைய உதவிக்கான பதில் வந்துவிடும். நீ உதவி கேட்டிருக்கிறாய் பத்தியா? அந்த இடத்திலிருந்து ஒரு நல்ல ஒரு பதில் வந்துவிடும். என்னுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் மிக மாற்றத்தை கொடுக்கவும் நிறைய தாங்கும் சக்தியை கொடுக்கவும் தான் நான் இருக்கிறேன். அதை நீ எப்பொழுதும் மறந்துவிட வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையில் எது தேவை, எது தேவையில்லை, எந்த விஷயம் நடக்க வேண்டும், எந்த விஷயம் நடக்கக்கூடாது என்பது எனக்கு நன்றாகவே தெரிந்த ஒன்றுதான். தங்கப்பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கைக்காக நான் எத்தனையோ முயற்சிகளை எடுக்கிறேன். ஆனால் சில விஷயத்தில் நானே தடுமாறுகிறேன். ஏன் தெரியுமா? நான் எவ்வளவுதான் செய்ய நினைத்தாலும் உன் கர்ம வினையானதோ அதை தடுக்கிறது. அந்த கர்ம வினையை நீ இப்பொழுது பட்டுக்கொண்டு இருக்கிறாய் பார். இந்த கஷ்டம்தான் நிச்சயமாக அதை உடைத்து எரியும். நீ நினைக்கலாம், நான் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன், என்னை இதிலிருந்து காப்பாற்றுங்கள் என்று நினைக்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம், நீ இப்பொழுது நீ படும் கஷ்டம் எல்லாம் கொஞ்சம்தான். நான் தான் உன்னுடைய அனைத்து கஷ்டத்தையுமே அனுபவித்து கொண்டு இருக்கிறேன். என்னுடைய தங்கமான பிள்ளைக்கு கொஞ்சத்தை காட்டியதற்கே இவ்வளவு பயம். ஆனால் என்னுடைய பிள்ளைக்கு முழுமையாக இருந்தால் என்னென்ன விஷயங்களை நீ பார்த்திருப்பாய். அதனால்தான் உன்னை அதிகமாக பயப்பட வைக்க வேண்டாம், அதிகமாக உனக்கு சோதனைகளை கொடுக்க வேண்டாம் என்றுதான் நான் இது போன்ற விஷயத்தை எல்லாமே செய்தேன். அதை நீ முதலில் புரிந்து கொள் என் தங்கமே. நிறைய நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைய விஷயங்களை பார்த்து இருக்கிறாய். ஆனால் இன்னும் 2 மணி நேரத்தில் என்னுடைய லீலையை தான் நீ காணப்போகிறாய். நிறைய விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில், ஏகப்பட்ட விஷயங்கள். ஒரு விஷயத்தை கூட நீ இப்படிப்பட்ட ஒரு விஷயம் எனக்கு நடக்கவே இல்லையே என்று நிறைய முறை யோசித்து இருக்கிறாய். ஆனால் இன்னும் 2 மணி நேரத்திற்குள் உன்னுடைய வாழ்க்கையில் நீயே பிரமித்து பார்க்கும் வகையில் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயம், உதவி கிடைக்கப் போகிறது. நீ கேட்ட இடத்தில் உன்னை அழைத்து உதவி செய்ய போகிறார்கள் பணத்தால். காலம் முழுவதும் உனக்கு பணத்தாலும் மற்றவர்களாலும் தொந்தரவு கொடுப்பேன் என்று நினைத்து விட்டாயோ? மற்றவர்களாலும் சரிதான், பணத்தாலும் சரிதான், எந்த ஒரு தொந்தரவும் உன்னுடைய வாழ்க்கையில் வராது. உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் இன்பத்தை மட்டும்தான் சூழ்ந்து இருக்குமே தவிர எந்த ஒரு வகையிலும்
தப்பான ஒரு விஷயம் எப்பொழுதும் என்றுமே நடக்காது. இது நான் இந்த நேரத்தில் உனக்கு தெளிவாக புரிய வைத்துக் கொள்கிறேன். எந்த நம்பிக்கையில் என்னுடைய வாக்கினை நீ கேட்கிறாயோ அதே நேரம்தான் நான் உனக்கு சொல்கிறேன், நல்லது நடக்கும். வாழ்க்கையில் உன்னை போராட கொண்டு இருக்கும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் போராடி கொண்டு உன் வாழ்க்கையை வெறுக்கலாமா இல்லை வேண்டாமா என்று தெரியாமல் தவித்து கொண்டு இருக்கிறாய். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை வெறுக்கும் மாதிரியான விஷயங்களை எப்பொழுதும் எல்லா நாளும் செய்யவே மாட்டேன். புரிந்து கொள், எல்லாமே உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும். காலம் முழுவதும் உன்னை சந்தோஷப்படுத்தவும், காலம் முழுவதும் எல்லா நேரத்திலும் உனக்கு துணையாகவும் பாதுகாப்பையும் அள்ளி அள்ளி கொடுக்க இங்கு நான் உனக்கான எல்லா வேலைகளையும் செய்து கொண்டு தான் இருக்கிறேன். என்னுடைய அன்பான கண்மணியே, உன்னுடைய வாழ்க்கையில் இனிமே நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு சந்தோஷத்தை தரும் விஷயங்களாக மட்டும்தான் இருக்குமே தவிர ஒரு நாளும் ஒரு பொழுதும் கஷ்டத்தை தரும் விஷயங்களாக ஒரு பொழுதும் இருக்கவே இருக்காது. ஏனென்றால் எல்லாவற்றையும் மாற்றிவிட்டேன். உனக்கு உதவிகள் கேட்ட இடத்தில் உதவிகளை கிடைக்கும் வகையில் அனைத்து விஷயத்தையும் செய்துவிட்டே. தங்கமே, நீ மிகவும் பாவமாக இருக்கிறாய். உன்னை பற்றி யாருக்கும் இன்னும் முழுசாக தெரியவே இல்லை. உன்னுடைய மனநிலைமை என்ன, உன்னுடைய வார்த்தைகள் என்ன, நீ என்ன யோசிக்கிறாய் என்பது எதுவுமே மற்றவர்களுக்கு தெரியவே இல்லை. அதனால்தான் உன்னை தேவையில்லாமல் காயப்படுத்துகிறார்கள். முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் என்ன தெரியுமா தங்கமே, உன்னை இந்த நிலைமையில் நீ இருக்கிறாய் என்று எல்லோரும் மட்டம்தான் தட்டுகிறார்கள். ஆனால் ஒன்று, நீ நிமிர ஆரம்பித்து விட்டால் என்று வைத்துக்கொள், உன்னுடைய வளர்ச்சியானது மிக பிரம்மாண்டமாக இருக்கும். உன்னுடைய வளர்ச்சியை யாராலுமே தடுக்க முடியாத அளவுக்கு உன்னுடைய வளர்ச்சிகள் மேலும் மேலும் அதிகரித்து கொண்டே இருக்கும். அப்பொழுது இவர்கள் எல்லோரும் என்ன செய்கிறார்கள் என்பதை நானும் பார்க்கிறேன். என்னுடைய பிள்ளைக்கு இவர்கள் எல்லோரும் பேசுவதை கேட்க வேண்டும் என்ன இருக்கிறது? என்னுடைய பிள்ளை நீ நிச்சயமாக வளர்வாய். பல பேர் உனக்கு காயங்களை கொடுக்கிறார்கள் என்று நினைக்காதே. இந்த காயத்திலும் நிச்சயமாக ஒரு வளர்ச்சி இருக்கிறது. என்ன வளர்ச்சி தெரியுமா? இவர்களெல்லாம் நம்மளை பேசுகிறார்களே என்று உன்னுடைய வளர்ச்சி இன்னும் அதிகரித்து கொண்டேதான் இருக்க போகிறது தவிர உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையிலும் நீ போவது கிடையாது. பேசுபவர்கள் பேசிக்கொண்டே இருக்கட்டும். வளரும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் வளர்ந்து கொண்டே இரு. உன்னுடைய வளர்ச்சியானது சாதாரண வளர்ச்சியாக இருக்கக்கூடாது, அசுர வளர்ச்சியாக இருக்க வேண்டும். உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து பிரமிக்க வேண்டும். அந்த அளவுக்கு நல்ல நல்ல மாற்றங்களையும் நல்ல நல்ல திருப்பங்களையும் உன்னுடைய வாழ்க்கையை நீ காணத்தான் போகிறாய். தேடினாலும் ஓடினாலும் நீ உன் வாழ்க்கையில் காணப்போகும் விஷயங்கள் எல்லாமே மிக அழகானதாக இருக்கும். அதனால் எல்லா நிலையிலும் தெம்பாக தைரியமாக இந்த இருக்கிறேன், உனக்கான அனைத்தையும் தருவேன், எல்லா வளர்ச்சியையும் தருவேன் என்ற நம்பிக்கையில் இரு தங்கமே. நானே உனக்கு அப்பா அம்மா அனைத்துமே நான் தான். முக்கியமாக உன்னுடைய கவலைகளை சொல்லும் ஒரு நல்ல தோழனாகவே இருப்பேன். தோழனுக்கு எவ்வளவு பெரிய இடத்தை நீ கொடுப்பாய், அந்த இடத்தை நான் பிடித்து கொள்கிறேன். நீ நல்ல பிள்ளை தங்கமே. யார் உன்னை எதுவும் செய்ய முடியாது. நானே உன்னை காப்பேன். நானே உன்னை உருவாக்கி மேலே மேலே இன்னும் கொண்டு வருவேன். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.